வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியாக ரிவைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கடைசி 10 பழமொழியை ரிவைஸ் பண்ணுவோம். முதல் பழமொழி, துளியீண்டில் வெள்ளம் தரும், பல துளி பெருவெள்ளம். இதை சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல துளிகள் சேர்ந்து தான் பெருவெள்ளமாக மாறும். அதுபோல தான் சின்ன சின்ன வருவாயும் கூட முறையை சேர்த்து வைத்தால் பெருஞ்செல்வமாக மாறும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த பழமொழி. துளியீண்டில் வெள்ளம் தரும், பல துளி பெருவெள்ளம். இதுக்கு இன்னொரு பழமொழி என்னது? சிறு துளி பெருவெள்ளம். அடுத்தது தீற்றாதோ நாய் நட்டால் நல்ல முயல். இதுக்கான பொருள், எந்த நட்பும் பயன் தரும். நாய் தன்னோட முதலாளிக்கே முயலை வேட்டையாடி கொண்டு வந்து உணவளிக்கும். அதுபோல தான் நம்ம எந்த நட்பு நம்ம கூட வச்சுருந்தாலும் சரி, அந்த நட்பானது அந்த அளவுக்கு நமக்கு பயன் தரும். இதை தான் தீற்றாதோ நாய் நட்டால் நல்ல முயல், எந்த நட்பும் பயன் தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தீ இல்லை ஊட்டும் திறம், ஏசுவதன் கேடு. நமக்கு என்னதான் மனம் நோகுமாறு எதிரில் இருக்கிறவங்க வைதாலும் திட்டினாலும் அதை பொறுத்து கொள்ளணும். அப்படி இல்லாமல் நம்ம எதிர்த்து இகழ்ந்து பேசணுன்னா அந்த இழிவான சொற்களானது தான் வீட்டுக்கே தானே தீ வைக்கும் தன்மையோடு பொருந்தாகும். அதாவது தான் வீட்டுக்கு தானே கொல்லி வைக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. நமக்கே தான் கேடு விளைவிக்கும். இதை தான் தீ இல்லை ஊட்டும் திறம், ஏசுவதன் கேடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தீயன ஆவதே போன்று கெடும், பாவிகளின் பொருள். இதுக்கான பொருள் என்னென்னா, ஒரு பாவியோட பொருளானது ஆவது போல தோன்றினாலும் கடைசியில் கெட்டு போகும் அப்படின்றது தான் தீயன ஆவதே போன்று கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாவிகளோட பொருளும் இப்படி தான். இதை ஒரு நல்லவர்கள் விரும்பவே மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த பழமொழி உரைக்குது. அடுத்தது, தீனால் திருவுடையார்க்கு இல், திருவுடையார்க்கு நன்மை தான். இதை நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல வினை பயன் உள்ளவங்களுக்கு தீனால் கூட நன்னாளாகவே முடியும் அப்படின்றது தான். திருவுடையார்க்கு எந்நாளுமே அது நன்மையாக தான் முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பழமொழிகள்னு பார்த்தோன்னா, தீனால் திருவுடையார்க்கியில், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கியில். பொருள் என்னது? திருவுடையார்க்கு நன்மை தான். அடுத்தது, தீநாய் எழுப்புமாம் என்கு. என்குனா கரடி, தீநாய்னா செந்நாயின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பொருள், பெரியாரை சார்ந்தவரிடம். ஒரு நாயானது கரடியை போய் எழுப்புனா அது அந்த நாய்க்கு தீங்கு தான் தரும். அதுபோல தான் பெரியாரை சார்ந்து நடக்கிறாங்க இல்லையா ஒருத்தவங்க, அவங்கள நம்ம எதிர்த்து மோதனோன்னா அது நமக்கு அழிவு தான் தரும் அப்படின்றத தான் தீநாய் எழுப்புமாம் என்கு. பெரியாரை சார்ந்தவரிடம் நம்ம சண்டையிடுதல்ன்றது நமக்கு தான் அழிவு தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தீங்குரைக்கும் நாவிற்கு நல்குரவு இல், படிக்கும் குணம். பசுக்களுக்கு துன்பம் வந்த நேரத்தில் கண்ணன் கோவர்த்தனகிரியை குடையா பிடித்தார். அவரையும் இந்த உலகத்தார் என்ன சொன்னாங்கன்னா, மாடு மேய்க்கும் இடையன்ட்டு படித்து தான் பேசினாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தவங்களை தீங்கா பேசுகின்ற நாவிற்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமே வராது. சொற்களில் தட்டுப்பாடே இருக்காது, அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை தான் தீங்குரைக்கும் நாவிற்கு நல்குரவு இல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பழிக்கும் குணம் இருக்கிறவங்களுக்கு வார்த்தையில் எந்த ஒரு தட்டுப்பாடுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, திணலாமோ அக்காரம் சேர்ந்த மணல், பெரியாரும் சிறியாரும். இதுக்கான பொருள் என்னென்னா, சர்க்கரையோடு மணல் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம யாரும் மணலை சாப்பிட மாட்டோம். அதுபோல தான் பெரியாரோடு தொடர்பு வச்சுருக்கிறாங்கன்றதுனால சிறியாரை நம்ம கூட வச்சுருக்கக்கூடாது. சிறியாருக்கு அந்த சிறுமை குணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை தான் திணலாமோ அக்காரம் சேர்ந்த மணல், பெரியாரும் சிறியாரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, திரையவித்த ஆடார் கடல், வலிய பகையை வெல்லுதல். கடல் அடங்கிய பின் நான் அதுக்குள்ளே போய் நீர் ஆடுவேன் அப்படின்ட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கடலோட அலை அடங்கவே அடங்காது. அதுபோல தான் பகைவரோட வலிமை அடங்கிய பின் நான் போய் அவர்கிட்ட சண்டையிட்டு வெல்வேன் அப்படின்ட்டு யாரும் இருக்கக்கூடாது. தந்திரத்தால் அவரையும் வெல்லணும் அப்படின்றது தான் திரையவித்த ஆடார் கடல், வலிய பகையை வெல்லுதல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, திருவோடும் இன்னாது துச்சு, நீண்ட நாள் தொடர்பு. இதில் துச்சுனா நெடுநாள் கூடி வாழ்தல்னு பொருள். அதாவது நமக்கு என்னதான் செல்வ செழிப்போடு இருவர் ஒன்றாக நெடுநாள் இருந்தாலும் ஒரு காலத்துக்கு மேலே அது துன்பமாக தான் முடியும். அதாவது மன வேறுபாடு உண்டாகும்ன்றதை தான் திருவோடும் இன்னாது துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட நாள் தொடர்பு கடைசியில் துன்பத்தில் தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கீழேயே பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியோட பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துருங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock இந்தியன் பாலிட்டிக்கான கிளாஸ் போகுது. லைவ் டிஸ்கஷனாக போகும். இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ட்ராக்ட் பண்ணி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.